சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கக்கூடிய கூலி திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். முக்கியமான ஒரு அப்டேட் கூலி திரைப்படத்தை குறித்து நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏர்போர்ட்டில் கொடுத்திருக்கின்றார். அதை பற்றி விரிவாக நாம் இந்த காணொளியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நம்ம சூப்பர் ஸ்டாரை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். நடிகர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிக்கக்கூடிய கூலி திரைப்படம் என்பது லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவாகி வருகிறது. இந்த திரைப்படத்தை பொறுத்தமட்டில் அவ்வப்போது சில அப்டேட்டுகள் வைரலாகக்கூடிய ஒரு மிக முக்கிய விடயத்தை நாம் கண்டிருப்போம். அந்த வகையில் தற்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பின் பொழுது படத்தினுடைய ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்திருக்கின்றார். அதுதாங்க படம் எந்த அளவிற்கு இதுவரை படம் பிடிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தான அப்டேட் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூறியதாவது 70% படம் இதுவரையும் படம் பிடித்து ஆகிவிட்டது, மீதமுள்ள 30% தொடர்ச்சியாக நடித்து கொண்டிருக்கின்றோம் என்ற தகவலை நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் விண்ணுறுதி நிலையத்தில் கூறியிருப்பது படு வைரலாகி வருகிறது என்று கூறினால் அந்த வார்த்தை தகும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் லோகேஷ் கனகராஜ் இணையக்கூடிய இந்த கூலி திரைப்படத்தின் அப்டேட்டுகள் என்பது மிகவும் சுவாரஸ்யம் நிறைந்ததாக, இன்னமும் எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்து வருகின்றது. ஏனென்றால் தொடர்ச்சியாக கூலி அப்டேட்டுகளில் பல மொழிகள் கலந்த முக்கிய ஹீரோக்கள் முக்கிய வேடங்களில் அந்த கூலி திரைப்படத்தில் நடிப்பதால் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் லோகேஷ் கனகராஜ் இவர்களை தவிர்த்து இவர்களுக்கான ரசிகர்கள் பட்டாளமும் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கின்றது என்பது நம்மால் ஊர்ஜிதமாக கூறிவிட முடியும். அந்த அளவிற்கு தொடர்ச்சியாக கூலி திரைப்படத்தினுடைய அப்டேட்டுகளை அவ்வப்போது அந்த கூலி டீம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த 70% படப்பிடிப்பு முடிந்தது என்ற இந்த தகவலும் நடிகர் ரஜினிகாந்த் மூலம் கிடைத்திருப்பதால் நிச்சயமாக மிக விரைவில் கூலி நம்மை சந்திக்க இருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவர்களுடைய படத்தை கொண்டாடுவதை தவறுவதே இல்லை. மிக முழுமையான ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படம் எப்பொழுதுமே அமையும் மக்களுக்கு என்பதுதான் நாம் குறிப்பிடக்கூடிய மிக முக்கிய விடயமாக இருக்கின்றது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சரி, மக்களுக்கு எது என்டர்டைனாக இருக்குமோ அந்த கேரக்டரை எடுத்து மக்களுக்காக நடிப்பார் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த கூலி திரைப்படம் தமிழ் சினிமா உலகில் இன்னொரு மகுடம் சூட்டுவது போன்று இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு நேரத்தில் பாட்ஷா திரைப்படம் வேறு ஒரு உலகத்திற்கு ரஜினிகாந்தையும் சூப்பர் ஸ்டாராக மாற்றி நிறுத்தியதோ அதே போன்றுதான் இந்த திரைப்படமும் சூப்பர் ஸ்டார் அவர்களை தற்பொழுது இருக்கக்கூடிய ட்ரெண்டுகளுக்கு தகுந்தாற்போல் அவரை மாற்றி நிச்சயமாக வேறு ஒரு இடத்திற்கு எடுத்து செல்லும் என்பதில் மாற்று கருத்தில்லை. எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் ஒரே சூப்பர் ஸ்டார் தான், அது ரஜினிகாந்த் அவர்கள்தான் என்று கூறும் கூற்று உண்மையாகும். இந்த திரைப்படம் திரைக்கு வரும் பொழுது பார்க்கலாம். கூலி திரைப்படத்தின் அடுத்த அப்டேட்டுகள் எப்பொழுது வருகின்றதோ அவ்வப்போது நானும் உங்களுக்கு அந்த அப்டேட்டுகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். தொடர்ச்சியாக நமது வலையொலியை, அதாவது தமிழா செய்திகள் என்ற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்தி வையுங்கள். இதேபோன்று டீகோட் செய்யப்பட்ட காணொளிகள் அல்லது ட்ரைலர் டீசர்களை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் நம்ம சேனலை மறக்காம தொடர்ச்சியாக பின்பற்றி வாருங்கள். மீண்டும் இதை போன்று நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.